ஓகே சார். கடைசியா ஒன்றோட முடிச்சுக்கிறேன். நீங்க இவ்வளவு வருடங்கள் பார்த்துட்டீங்க 50 வருடங்கள். ரஜினி அவர்கள் கிட்ட மாறாத இந்த ஒரு பண்புனா என்ன நீங்க சொல்லுவீங்க சார்? அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும். அன்னைக்கு என்ன எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கார். பேர், புகழ், பணம் எல்லாம் சேர்ந்துச்சு. ஆனால் அதை தூக்கி காலை தூக்கி விட்டு நான் தான்னு அவர் சொன்னதே இல்லை. அது ஆண்டவனுடைய அருள், ஆண்டவன் எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அப்படி தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. அதுவே ஒரு பெரிய காரியம். எல்லாமே ஒரு பந்தாவோடு வருவாங்க, 4 கார் வரும், 10 பேர் கூட வருவாங்க. எதுவுமே இல்லாமல் தான் அவர் இன்னும் வந்துருக்கார். இவ்வளோ புகழ் பெற்ற பிறகும் தனக்குன்னு ஒரு பந்தம் ஏற்படுத்திக்கிட்டு அவர் வாழவே இல்லை. மனிதனோடு மனிதராக, எங்களோடு டெக்னீஷியனாக எங் குடும்பத்தோடு ஒருத்தராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அது பெரிய இவ்வளவு புகழுக்கு பிறகும் ஒரு மனிதன் நிதானமாக இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய அவருடைய வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற பெரிய செயல்பாடு. அந்த செயலுக்காக நான் அவரை மனமார பாராட்டுறேன். மனமார பாராட்டுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு படம் 2 படம் ஆனவுடனே பந்தா காட்டி நான் பார் நான் செஞ்சதுங்கிற அது இல்லை. ரஜினி மாதிரி நீங்கள் பந்தா இல்லாமல் தொழிலுக்கு மரியாதை கொடுத்து கடுமையாக உழைச்சி நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நாமும் ரஜினி போல் ஆக முடியும். ஆகவே நமக்கு ரஜினி வெறும் நடிகர் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ரோல் மாடல். அவர் மாதிரி நாம் வாழணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை.